இன்விசிபிளா இருக்கிற உம்முடைய முகத்தை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சொந்த குமாரனை உம்முடைய ரூபமாய், அந்த ரூபம் எங்களுக்கு ஒப்பாக நீர் வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு எங்களை பாதுகாக்கும்படியாய், எங்களுடைய வாழ்க்கை விழுந்து போன நிலைமையில் இருந்த எங்களை உயர்த்தும்படியாய், உமக்கு சமமாய் உங்க பக்கத்துல, உங்க அரண்மனைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க மனசுக்குள்ள எங்களை இழுத்து கொள்ளும்படியாய் நீர் பாராட்டி வைத்திருக்கிற அந்த அன்பிற்கு நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவ்வளோ 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 நன்மைகள் எங்க வாழ்க்கையில் நீங்க செஞ்சிருக்கீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருடைய அன்பு பாருங்க. இன்விசிபிள் காட், அவர் யாரும் பார்க்க முடியாது. அவ்வளோ மகிமை உள்ள கர்த்தர், அவ்வளோ மகிமை உள்ள கர்த்தர். அந்த மகிமையில வீற்றிருக்கிற கர்த்தரை நானும் நீங்களும் கண்டு ரசிக்கும்படியாய் தம்முடைய ஒரே பேரான சொந்த பிள்ளைய இந்த பூமிக்கு அனுப்பி மக்களோடு மக்களாய் ஒவ்வொருத்தரும் அவரை தொடும்படியாய், அவரை உணரும்படியாய், அவரை பார்க்கும்படியாய், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாய், அதை ருசிக்கும்படியாய் அவர் பாராட்டினது கொஞ்சம் நஞ்ச கிருபை இல்லைங்க, பிரதானமான கிருபை. இதுக்கு காரணம் என்னன்னா அவர் என் மேல வச்ச அன்பு. நீங்க எங்க வேணாலும் சுத்தி முத்தி திரும்பி பாருங்க, எல்லாத்துக்கும் நடுவுல மையமா நிக்கிற ஒரே ஒரு விஷயம் ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான். வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் பிரதானமா ஹெவியா நிக்கிற ஒரே ஒரு மெயின் கான்செப்ட் காட்ஸ் லவ். என் மீது அவர் வைத்திருக்கிற அன்பை எல்லா இடத்துலயும் அவர் வெளிப்படுத்துகிறவராகவே காணப்படுகிற கர்த்தராக இருக்கிறார். Wonderful, wonderful presence, wonderful presence. ரெண்டு கை அப்படியே மேல உயர்த்தி, ஆராதனை மிக மிக அவசியம். நீங்க புது வீடு கட்டினாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்க ஆரம்பிக்கிறது ஒரு பாட்டோட, ஒரு ஆராதனையோட இங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு ஆராதிக்கும் போது அப்படியே பரலோகம் கீழே இறங்கி வந்துடும். நம்முடைய வார்த்தைகளை பரலோகம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழே இறங்கி வரும். தேவனுடைய சேனைகள் அப்படியே பரலோகத்தை விட்டு இறங்கி வரும் நம்ம ஆராதனையை ரசிக்கும்படியாய். அதுக்கப்புறம் பாருங்களேன், லெவலே வேறதான். கிரேட் பை கிரேடா அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும் அவருடைய பிரசன்னத்துல. ரெண்டு கையை மேல உயர்த்தி, கண்களை மூடி ஆண்டவர் அப்படியே முழுசா பார்த்து இருதயத்தை திறந்து காட்டி அப்பாவை அப்படியே ரசிச்சு ருசிச்சு கட்டி பிடிச்சு, ஓதா கேதா மசாதனா துடாதரா தேடா தலரா தாதா தேடா லலா மோடலா தேடா ராஷேட் ஓடா கண்டலா தரா தியான் தேடா ஓ கடபோ மதந்தல திட்டிடியா துடபோ லகந்தெடலே தியதே. கையோ உயர்த்தி கண்களை மூடி ராஜாவை பார்த்து, ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பே. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பேன். கைய மேல உயர்த்தி அவரை பார்த்து எல்லாரும் சேர்ந்து, ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, நீரே
நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். சொல்லுங்க, கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். கைய உயர்த்தி அசைச்சு அப்புறப்பார். ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். சொல்லுங்க, நீரே நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், நீரே நிரந்தரமானவர், ஓ நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஓ ஹரடலரடியே தனா ஷடலதாரே நராட்டியாட்டு, நீரே மகிமை உடையவர், தோடனமோ தனரகடரதியாரே நரா ஷண்டலதாரியாட்டு, எங்களை ஃபில் பண்ணுங்க இயேசுப்பா, எங்களை ஃபில் பண்ணுங்க, எங்களை ஃபில் பண்ணுங்க. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். நிரந்தரம் 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 எங்க வாழ்க்கையில என்றும் நிரந்தரமானவர் நீர். எங்க வாழ்க்கையில் நீங்க எது செஞ்சாலும் அது பெர்மனன்ட் தான். உலக மனுஷன் கூட இருக்கிறேன்னு சொல்றான், இருக்கிறது இல்ல. மருத்துவர்கள் சுகத்தை கொடுக்கறாங்க, ஆனா அது நிரந்தரம் இல்ல. எங்க வாழ்க்கையில உறவுகள் எங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாங்க, நிரந்தரம் இல்ல. ஆனா நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர், அதற்குரியவர், அந்த வார்த்தையை ஒருத்தர் தான் சொல்ல முடியாது, நீங்க மட்டும்தான். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும். எத்தனை பேர் சொல்றீங்க நிரந்தரமானவர், 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 என் வாழ்க்கையில நிரந்தரமானவர்.
இந்த உலகம் நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா எங்களை தள்ளி வச்சிருது, ஒதுக்கி வச்சிருது ஆண்டவரே. ஆனா நாங்க தப்பு பண்ணாலும், நாங்க தவறு பண்ணாலும் உங்க அன்பு பிரதானமா வெளிப்படுத்தி எங்களை உங்க பக்கத்துல இழுத்து வச்சு நான் இருக்கிறேன்னு சொல்லி எங்களுடைய பாவங்களை கழுவுகிறவர், மன்னிக்கிறவர். நிரந்தரமான அன்பு. உலகத்துல யாருமே என் மேல வைக்க முடியாத ஒரு அன்பு, நிரந்தரமான அன்பு. இந்த வார்த்தையை நான் உங்க குடும்பங்களுக்குள்ள நான் பேசுறேன், லைவ்ல இருக்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் நான் பேசுறேன். நிரந்தரமான அன்பு, நிரந்தரமான சுகம், நிரந்தரமான ஜீவன், நிரந்தரமான செல்வங்கள், நிரந்தரமான உறவுகள். இயேசுவின் நாமத்துல அந்த நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தை இந்த செகண்ட் உங்க வீட்டுக்குள்ள, உங்களுக்குள்ள இப்பவே பிரவேசிக்கிறது. அந்த நிரந்தரங்கிற வார்த்தையை நீங்க அங்கீகரிக்க அதை நீங்க ஏற்றுக்கொள்ள உங்க வாழ்க்கை நிரந்தரமாய் அவருக்குள்ளாய் ரெண்டு கைய மேல உயர்த்தி அப்பாவை அப்படியே பார்த்து சொல்லுங்க. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நிரந்தரம், கணத்துக்கு பாத்திரர், மகிமை உடையவர், நித்தியம், கண்மலை, சத்தியம். இந்த வார்த்தை எல்லாம் எந்த மனுஷனும் சொல்லி உயர்த்தவே முடியாது. இந்த அத்தனை வார்த்தைக்கும் பிரதானமான ஒருவர் இயேசு கிறிஸ்து. நிரந்தரமான அன்பு. உலக தோற்றத்திற்கு முன்னாடி, அதாவது உலகத்தை ஆண்டவர் மனசுல கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே அவர் என் மீது நிரந்தரமான அன்பை வைத்திருக்கிறார். நிரந்தரத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, ஒரு எண்ட் பாயிண்டே கிடையாது. அப்படியே அது லாங் போயிட்டே இருக்கும். நிரந்தரமான 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 அன்பு. ஒரு அப்படியே கையை மேல உயர்த்தி கண்களை மூடி, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் சத்தமாம். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும். ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் சேர்ந்து, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே நிரந்தரமானவர், உமை என்றும் ஆராதிப்பே. Thank you for your wonderful love, Daddy. உங்க நிரந்தரமான அன்புக்கு நாங்க உண்மையா நன்றி சொல்றோம், உண்மையா நன்றி சொல்றோம். தேங்க்யூ. ஆமென். சவுண்ட் கம்மியா இருக்கா? ஜோஷ் இன்க்ரீஸ் வால்யூம் ப்ரோன்னு போட்டிருக்கீங்க. சவுண்ட் கம்மியா இருக்கா? ஜெஃப்ரி செக் பண்ணடா, சவுண்ட் கம்மியா இருக்கான்னு. கர்த்தர் நல்லவர். அற்புதத்தை ஒரே செகண்ட்ல நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அவருடைய பரிபூர்ணம் மறைக்கப்பட்டிருக்கு. நித்திய காலமாய் என்னுடைய முன்னோர்கள்
முற்பிதாக்கள் உலகம் தோற்றத்திற்கு முன்னாடி இருந்து இந்த நேரம் வரைக்கும் அவருடைய அன்பு என் மீது நிரந்தரமாய், அந்த வார்த்தைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும்தான். அவருடைய அன்பு நிரந்தரமானது. நிரந்தரமான அன்பை வெளிப்படுத்துகிற கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழுத்தமா நமக்கு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டை செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டுக்கான ஒரு லிங்க் எனக்கு கிடைக்கல. சரி பாடுவோம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஒரு ஆழத்தை அவர் வைத்திருக்க. என்ன தெரியுமா காரணம்? நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 6th டே, 6வது நாள். அதாவது மனுஷனை உருவாக்குற ஒரு நாள், ஒரு பரிபூர்ணம், ஒரு நிரந்தரம், ஒரு கம்ப்ளீட், ஒரு முழுமை, ஒரு பூரணம். அவருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்ட, உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் பிரதானமாய் நிறைவேற்றப்பட்ட ஒரு நாள் இந்த நிரந்தரமான வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு. நிரந்தரமான அன்பு, நிரந்தரமான அன்பு. ஓகே, இன்னைக்கு நம்ம பேசுற சத்தியம் பாத்தீங்கன்னா, we love you. Yes, Jesus. அதாவது நம்ம ஜெகோவா ராஃபா மீடியா பேஜ்ல வந்துட்டு ஒவ்வொரு மண்டேவும் திங்கட்கிழமையும் மாலை 5 மணி அளவுல வந்து ஆண்டவருடைய உருவாக்குதலை குறித்து நம்ம தெளிவா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் 5 நாள் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு 6வது நாளை குறித்து நம்ம முழுசா பார்க்க போறோம். டே 6. லாஸ்ட் டேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஜீவ ஜந்துக்கள், நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பறவைகள் இதெல்லாத்தையும் உருவாக்குனார். இப்போ இன்னைக்கு 6வது நாள்ல 24வது வசனத்துல இருந்து இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ல இருந்து அந்த அதிகாரம் முடிய நம்ம தியானிக்க போறோம். உங்ககிட்ட தயவாக பைபிள் இருக்கும் அப்படின்னா நீங்க எடுத்து வச்சு நீங்க சத்தியத்தை நீங்க ஒவ்வொன்றும் வாசிக்கும் போது அப்படியே கண்ணில் நீங்க பாருங்க. உங்களுக்கே அந்த சத்தியம் உங்களுக்கு தெளிவா புரிய வரும். பின்பு தேவன் 24, பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் ஒரு ஆர்டரை போடுறார். என்ன ஆர்டர் தெரியுமா? பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது. ஜாதி ஜாதியாக எது பிறப்பிக்க கடவுது? பூமியானது. அதாவது பூமியானது ஒவ்வொரு காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி, இந்த மூணுமே ஜாதி ஜாதியா பிறப்பிக்க கடவுது, உயிர்ப்பிக்க கடவுது, உருவாக்க கடவுது, பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறார். அடுத்து 25ல தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மேல தேவன் ஆர்டர் போடுறாரு, கீழே உண்டாக்குனார் இருக்கு. மேல தேவன் 24ல பூமியை பார்த்து ஆண்டவர் ஆர்டர் போடுறாரு. 25ல ஆண்டவர் உண்டாக்குறாரு. இது 24ல பாத்தீங்கன்னா என்ன ஒரு மறைமுகமான ஒரு காரியம் ஒளிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் என்னன்னா, மனிதர்கள் உருவாக்கப்பட்டது மண்ணினால். மண்ணை எடுத்து மனுஷனை செஞ்சு அப்புறமா அவனுடைய நாசில அவருடைய சுவாசத்தை ஊதினார்னு பார்த்தோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா 24ல ஒரு சீக்ரெட். பூமினா மண்ணு. பூமியில இருக்கிற மண்ணு, நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணிகளை அந்த மண்ணே ஆட்டோமேட்டிக்கா பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லி அதுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த மண் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்ல முடியும் என்னன்னா, நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி இது எல்லாமே வந்து மண்ணினால் உருவாக்கப்பட்டவைகள்.
மண்ணுக்குள்ள இருந்து உருவாக்கப்பட்டவைகள். மண்ணு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மண்ணினுடைய பிறப்பு தான் நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி எல்லாமே. 25ல பாருங்க, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகம், நாட்டு மிருகம், பூமியில் எல்லாத்தையும் வந்து உண்டாக்கினார்ன்னு இருக்கு. அதாவது இதுல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு, நல்லா கவனிங்க. நீங்க புதிய ஏற்பாடுல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, எபேசியர் எல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு, அவருக்குள்ள எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து புதிய ஏற்பாடுல நிறைய இடங்கள் நம்ம வாசிக்க முடியும். அதேதான் இங்க அப்ளை ஆயிருக்கு. அதாவது இந்த பூமியில உருவாக்கப்பட்டது மண். இந்த பூமி எதற்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு இந்த பூமி. சோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இந்த நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணிகள்ல அந்த மண்ணில இருந்தே அவர் ஆட்டோமேட்டிக்கா பிறப்பிக்கணும்னு சொல்லி அந்த வேர்ட் அவர் விடும்போது ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்து அங்க ப்ராசஸ் பண்றாரு. ப்ராசஸ் பண்ணி உருவாக்குறாரு. உருவாக்குன உடனே 25ல பாத்தீங்கன்னா, அவர் உண்டாக்குனாரு, தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்க திருத்துவம், ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவங்க 3 பேரும் மிக்ஸ் ஆகி பிதாவினுடைய வார்த்தையில, ஆவியானவருடைய செய்கையில இயேசு கிறிஸ்து இவை அனைத்தும் என்ன பண்றாருன்னா மண்ணிலிருந்து அப்படியே உருவாகி வருது. அவருக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு, அவரால் உருவாக்கப்பட்டிருக்கு, அவர்கிட்ட இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கப்பட்ட உடனே அதை ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து தேவன் நல்லது என்று கண்டார். எப்படி தெரியுமா ஆண்டவராகிய தேவன் நல்லதுன்னு சொல்றாரு? ஏன்னா ஒவ்வொரு ஆண்டவருடைய படைப்பு ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கும்போது அங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்னாடி தெரிகிறார். இயேசு கிறிஸ்து தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் சகலமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கென்றும், இயேசு கிறிஸ்துவை கொண்டும், அவரை கொண்டும், அவருக்கென்றும். இயேசு கிறிஸ்து தான் மையம். அவருக்கு உள்ளதான் சகல காரியங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் போட்டிருக்கிற ஷர்ட், நான் கட்டிருக்கிற வாட்ச், எல்லாமே நம்ம கண்கள்ல பார்க்கிற அனைத்து உபகரணங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க புதிய ஏற்பாடுல சில இடங்கள்ல வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார், அவரே வெளிச்சம், அவரே ஒளியா இருக்கிறான்னு சொல்லி வசனம் இருக்கு. ஒரு காரியத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமி முழுமையும் இருட்டா இருக்கு, பூமி ஃபுல்லா லைட்டே இல்லாம இருக்கு. நீங்க எந்த உபகரணத்தையும் பார்க்கவே முடியாது, உங்க கண்ணே தெரியாது. ஃபுல்லா இருளா இருக்கும்போது நீங்க எங்கேயுமே எதையும் பார்க்க முடியாது. ஆனா அந்த வெளிச்சத்தினால் நிமித்தமாக தான் நீங்க இப்போ உங்க மொபைல்ல வெளிச்சம் இருக்கிறதுனால தான் உங்க கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப நான் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அங்க வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சத்துல மட்டும்தான் அவங்க நமக்கு தெரியும். வெளிச்சம் இல்லாம நம்ம அவங்கள பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த வெளிச்சமா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சோ சகலமும் அவருக்குள்ளும், அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, இது எல்லாமே பூமியானது பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லி ஆர்டர் போட்ட உடனே இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளாக அவைகளை உருவாக்குகிறார். திரும்ப உருவாக்கி முடிச்ச உடனே அதை அவர் கண்ணில் பாக்குறாரு, நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு அப்படின்னு அவர் அதை பார்க்கிற வர்ணிக்கிற ஒவ்வொரு அந்த நொடியும் அந்த மகிமை யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சாதாரணமாய் படைப்பு அல்ல, ஒரு ஹெவியான ஒரு மாஸ்டர் பிளான் இதுக்கு பின்னாடி இருக்கு. அடுத்து பாருங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். இங்க பாருங்க 26ல நமது சாயல். இங்க ஆண்டவர் இப்படி சொல்லிருக்கலாம், பின்பு தேவன் என்னுடைய சாயலின்படி, என்னுடைய ரூபத்தின்படி, இப்படி சொல்லிருக்கலாம். அவர் அப்படி சொல்லல, நமது நமது நமது. இப்ப நான் இங்க ஒரு 3 பேர் இருக்கோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்டுடியோ, என்னுடைய போன் நான் சொல்லலாம். ஆனா நான் இங்க இது நம்மளுடைய ஸ்டுடியோ, இது நம்மளுடைய போன் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்க 3 பேரை நான் உள்ள அடக்கிடுறேன். இங்க 3 பேரை நான் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். ஏன்னா அது நம்ம, இது நானும் நீங்களும் சேர்ந்தது நம்ம.
அப்போ இங்க ஆண்டவராகிய தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு, ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. என்னன்னா, நம்மள மாதிரியே நம்ம சாயல்ல ஒரு மனுஷனை உருவாக்கணும். எதுக்காக அப்படின்னா, பிரதானமான நோக்கம் அவன் எனக்கு வேணும், அவன் இங்க இருக்கிற உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாத்தையும் அவன் ஆண்டு கொள்ளணும், அவன் ஆளணும். அப்படிங்கிறதுக்காக ஆண்டவராகிய தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். அடுத்து 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்க பாருங்க, பிதா இன்விசிபிள் காட், அவர் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளவு மகிமை அவர்கிட்ட இருக்கும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறவர், வெளிப்படுத்தப்படுகிறவர், பிதாவின் தோற்றத்தை அவர் வெளிப்படுத்த அனுப்பப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் ஆவியாய் நமக்குள்ளாக வாசம் செய்கிறவர், நமக்குள்ளாக வாழ்கிறவர். இப்ப இங்க 27 தேவன் தம்முடைய சாயலாய் அப்படின்னா, முகம் இருந்த இவங்க 3 கேரக்டர்ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில இவங்க 3 பேர்ல முகம் இருந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை பார்த்தா அவருக்கு ஒரு முகம் நம்ம சொல்ல முடியும். அப்படி முகம் இருந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. அப்போ தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குறார். இப்ப நான் சொல்ல முடியும், இமேஜ் ஆஃப் காட், நான் வந்து இமேஜ் ஆஃப் காட், நாட் அ ஜெராக்ஸ், இமேஜ் ஆஃப் காட். ஜெராக்ஸ் கூட சில நேரங்கள்ல சில இடங்கள் மாறி போயிடும். ஆனா இமேஜ் ஆஃப் காட் வந்து சுத்தமா மாறாது, அப்படியே காப்பி. இங்க என்ன இருக்கோ அது இங்க, இங்க என்ன இருக்கோ அது இங்க, இங்க என்ன இருக்கோ அது அப்படியே. அப்போ நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாய் சாயலாய் சாயலாய். இது ஏன் தெரியுமா இந்த ஒரு சாயல் நமக்கு கிடைச்சிருக்கு? இயேசுனுடைய சாயலை நான் பெறுவதற்கான பிரதான காரணம் என்ன தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம், ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம். இப்போ நான் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. யாருக்கு? பிதாவுக்கு. இப்போ என்னை அங்க கொண்டு வரணும் அப்படின்னா நான் அவருடைய சாயல்ல இருக்கணும், அப்பதான் அந்த அன்பு வரும். அதனால என்ன அவர் எப்படி பார்க்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவை போல. இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் எப்படி இருக்குமோ, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் எப்படி இருக்குமோ, அவருடைய சாயல், அவருடைய அந்த ரத்தம், அவருடைய ஃபேமிலி எப்படி இருக்குமோ அந்த முகம், அதே போல என்னையும் அவர் உருவாக்குறார். ஏன்னா என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு செகண்டும் அவருக்கு இயேசு கிறிஸ்து ஞாபகம் வரணும். மனுஷனும் மனுஷியுமா 2 விதமா அவர் உருவாக்குறார். 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பும் போதுதான் ஆண்டவர் அவங்களை பழுகி பெருக சொன்னார். இல்ல, அவங்களை அவர் உருவாக்கணும். அடுத்த வார்த்தையே தான் சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி. 28 இருக்கு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நிரப்பி அதை கீழ்படுத்துங்க. உங்களுக்கு கீழே தான் பூமி, நீங்க பூமிக்கு மேல, நீங்க தான் பூமியினுடைய அதிபதி, நீங்க தான் பூமியை ஆளணும், நீங்க தான் பூமியை ரூல் பண்ணணும், உங்களுக்கு தான் பூமி அடிமையா இருக்கணும். நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையும் நீங்க ரூல் பண்ணணும், நீங்க ஆளணும். அது பிளெஸிங், அது ஆசீர்வாதம். நீங்க ரூல் பண்றதுதாங்க பிளெஸிங், அதுதான் ஆசீர்வாதம். நீங்க ரூல் பண்ணுங்க. அடுத்து 29 பாருங்க, பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது.
பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமே 6ஆம் நாள் ஆயிற்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பூமியின் மீது நம்மை அவருடைய சொந்த சாயலாக உருவாக்கி, அவருடைய ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோற்றத்தை அதே மாதிரி அப்படியே உருவாக்கி உண்டாக்கி இந்த உலகத்துல வச்சு அவர் சொல்றாரு, இங்க உலகத்துல இந்த 5 நாளைக்குள்ள உருவாக்கப்பட்ட எல்லாத்தையும் நீ வந்து ரூல் பண்ண, நீ ஆண்டுகொள், அது எல்லாமே உனக்கு அடிமை, நீ அதை கீழ்படுத்து, நீ கீழ்படுத்து. நீ மட்டும் இல்ல, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அவைகளை கீழ்படுத்தி. அப்போ நீங்க பழுகி பெருகி உங்க வம்சாவளி, உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகள், உங்களுடைய வம்சங்கள் இந்த பூமி ஃபுல்லா படர்ந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே நீங்க பூமியை நிரப்பி இதுல உலகத்துல உருவாக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் நீங்க அதை கீழ்படுத்தி அதை ஆள கடவீர்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர் ரூல் போடுறாரு. காரணம் என்ன தெரியுமா? நான் அவருடைய சாயலா இருக்கிறேன். நான் எதுக்கும் அடிமை இல்லை. மத்த எல்லாம் தான் நமக்கு அடிமையா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த டேலியே ஃபுல் பைபிளே அடங்கியிருக்கு. நம்ம வாழ்க்கையில வர பாவம், நம்ம வாழ்க்கையில வர சோர்வு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம உலகத்துல இருக்கிறவைகளை கீழ்படுத்தாமல் நம்ம அவைகளுக்கு கீழ்படுத்ததுனால மட்டும்தான். நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. நம்ம தேவனுடைய சாயல். பிதா என்ன ஒரு தடவை பார்க்கும் போதும் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? இயேசு கிறிஸ்துவ போலதான் பார்ப்பாரு. ஏன்னா அவருக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது பூமியில் இருக்கிற நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணியா அவருக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்குன்னா, நான் விலையேற பெற்றவன், அவருடைய சாயல் இருக்கிறவன், நான் அவருடைய இமேஜ், அந்த இமேஜ் ஆஃப் காட். என்னுடைய தன்மை நான் எவ்வளவு புரிஞ்சுக்காமே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு பிரமிப்பு, நான் ஒரு ஆச்சரியம். என்னோட வேல்யூ எனக்கு தெரியறது இல்லை. கொஞ்சம் வியாதியை மட்டும் யோசிச்சு பாருங்க. பறவை காய்ச்சல் வருது, ஸ்வைன் ஃப்ளூல, இது மாதிரி பன்றி காய்ச்சல் வருது, இது மாதிரி நிறைய வகையான காய்ச்சல்லாம் வருது. இதெல்லாம் எங்கிருந்து வருது? பன்றி காய்ச்சல். அப்புறம் எலியிலிருந்து ஒரு காய்ச்சல் வருது. என்ன காய்ச்சல் அது? எலியிலிருந்து ஒரு காய்ச்சல் வருது. இது மாதிரி நிறைய வகையான ஃபீவர்ஸ், இந்த காய்ச்சல், இந்த வியாதி எல்லாமே நம்மளை பார்த்து நீ எதை ஆண்டுகொள்னு சொன்னாரோ நம்ம அதை ரூல் பண்ணாதனால இப்போ அதுல இருந்து வர காய்ச்சல் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம யாரும் நமக்கு தெரியாதனாலதான். டே 6 நமக்கு 6 அறிவு இருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டிய நாட்களுக்குள்ள, புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நீங்க உலகத்தில் உள்ளவைகளை ரூல் பண்ணுங்க. நீங்க சொல்ல அது கட்டுப்படணும். நம்ம அதை கீழ்படுத்தணும். இதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதானமான ஆசீர்வாதம் வந்து நீங்கள் அவைகளை கீழ்படுத்தி ஏன்னா அப்பதான் ஆண்டவருடைய சாயலுக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க, ஒரு வெயிட் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுதான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கு. உலகத்தின் வியாதிகள், வறுமைகள், கடன், பாரம், நிந்தை, அவமானம், பிரச்சனை, இதுதான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் உலகத்துல உருவாக்கப்பட்ட காரியங்கள். உலகத்துல உருவாக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் நீங்கள் கீழ்படுத்தின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மேல இருக்கு. சோ நம்ம முதல்ல அவருடைய சாயல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது, இப்ப நான் சொல்றேன், இந்த இடத்துல அவர் 2 கனியை வச்சாரு. நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சம். இந்த 2 கனிய அவர் சொல்லிட்டு போறாரு, இந்த கனியை சாப்பிடாதப்பான்னு சொல்லிட்டு போறாரு.
அப்போ ஏவாள் சர்ப்பத்தின் மூலமாக நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டு அந்த கனியை சாப்பிடுறான். இங்கேயே அவங்களுடைய ரூலிங் கட் ஆகுது. ஒரு சர்ப்பம் பேசுது, இந்த கனியை நீ சாப்பிட்டா அப்படி இருப்பேன்னு சொல்லுது. ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? நீ எனக்கு அடிமை, நான் உன்னை கீழ்படுத்துறேன், நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும், நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை அவ சொல்லியிருந்தா அப்படின்னா, ஒரு சிங்கிள் வேர்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, அவருடைய கிருபை என் மேல இருக்கு, அவருடைய பிளஸிங் என் மேல இருக்கு, நீ என்கிட்ட ஆர்டர் போடுற அளவுக்கு நான் கிடையாது, நான் சொல்றதை நீ கேளு, இருந்து போ, எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவ அந்த சர்ப்பத்தை கீழ்படுத்தி இருந்தா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவனை தலையில போட்டு நசுக்கணும்னு அவசியமே இல்லை, ஏவாளே தலையில நசுக்கி கொண்டிருக்கலாம். நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால மட்டும்தான் அவைகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன. வியாதி ஆண்டு கொள்ளுது, பணம் ஆண்டு கொள்ளுது, கடன் பிரச்சனை ஆண்டு கொள்ளுது, கண்ணீர் ஆண்டு கொள்ளுது, சூழ்நிலை நம்மளை ஆண்டு கொள்ளுது. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை அடிமைப்படுத்தலாம், நீங்க அதை கீழ்படுத்தலாம். நீங்க சொன்னா அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, வியாதியே போ, நான் உன்னை ஆண்டு கொள்றேன், நீ போ, நீ ரூல் பண்றதுக்கு உனக்கு பவரே சுத்தமா கிடையாது. இப்படி சொல்லி நீங்க அதட்டி சொல்லி பாருங்க. ஏன்னா உங்க மேல அந்த பிளஸிங் இருக்கு, நீங்க அவருடைய சாயல், நீங்க அவருடைய சாயல். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல நீங்க பிரதானமானவங்க, ஏன்னா நீங்க அவரை மாதிரியே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளதான் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க இயேசுவை போலவே இருக்கிறீங்க, உங்க சாயல் அவரை போலவே இருக்கு. தமது ரூபத்தின்படியும் தமிழ் சாயலாகவும் உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ல அது கேட்கும், கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நானும் நீங்களும் விளையேற பெற்றவர்கள். தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே என்னையும் உங்களே அவர் முன்குறிச்சு அவருக்குள்ள என்னை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவருடைய சிந்தையில நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். எவர்லாஸ்டிங் லவ், அவருடைய அன்பு, அவருடைய அன்பு. ஜஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க வீட்டுல. இந்த வார்த்தையை சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க நாங்கள் ஆழ கடவும், நாங்கள் ஆழ கடவும். வியாதி நாங்க தான் ரூல் பண்ணுவோம், பலவீனத்தை நாங்க தான் ரூல் பண்ணுவோம். அதை எங்களை ரூல் பண்ணக்கூடாது. நாங்க சொல்ல அதை எங்களை விட்டு போகணும். ஏன்னா நாங்க உங்க சாயல். இது பழைய ஏற்பாடு காலம். புதிய ஏற்பாடுல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, சொந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இப்ப நீங்க அவருடைய வம்சம். நானும் ஏசப்பாவும் ஒரே குடும்பம் அப்படி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கடலை அதட்டினாரு, வியாதி உள்ளவங்களை சுகமாக்கினார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செஞ்சாரு. இயற்கையா ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டுச்சு. ஏங்க, உங்க உடம்புல என் உடம்புல அவர் ரத்தம் தாங்க ஓடுது, ஏன் கட்டுப்படாது? நம்ம யாரும் தெரிஞ்சுக்காதனாலதான். தெரிஞ்சுக்கங்க, அவருடைய சாயலா இருக்கிறோம். என் தேவன் என்னையும் உங்களையும் அப்படியே அழகா அவர் எப்படி இருந்தாரோ, இந்த மூக்கு, இந்த கண்ணு, இந்த உதடு, இந்த மீசை, காது, கை விரல்கள், நகங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அவ்வளோ அழகா, அவ்வளோ அழகா. உலகத்துல யாராவது இந்த ரொம்ப அழகுள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிளாஸ் பக்கத்துல போய் நின்று அவங்களே வர்ணிச்சுவானா, எவ்வளவு அழகா இருக்கேன் பாருன்னு. ஆனா அந்த அழகு அவங்களுடைய இதல்ல. மெயின் காப்பி ரைட் இயேசு கிறிஸ்து வாங்கிட்டாரு ஆல்ரெடி. அவருடைய அழகுல 1% தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவர் எவ்வளவு அழகா இருப்பாரு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகு, அப்ப எவ்வளவு அழகா இருப்பார். அந்த சாயலை, அந்த சாயலை அவரு என்ன உருவாக்கும் போது அதை யூஸ் பண்ணிருக்கிறார்.
ஏன் தெரியுமா? என்னைய பார்க்கும் போதெல்லாம் அவருடைய சொந்த குமாரனை பார்க்கிற அந்த உணர்வு அவருக்குள்ள வரணும். புதிய ஏற்பாடுல ரத்தம் சிந்திட்டாரு. இப்ப ரத்தம் அவ்வளவுதான், நான் அவருக்கு தான், அவ்வளவுதான், வேற எந்த மறுபேச்சுமே கிடையாது. அவ்வளவுதான், நான் அவருக்கு மட்டும்தான், நான் அவருடைய குடும்பம் தான். இந்த ரத்தம் ஏதோ பர்டிகுலரா சில ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக சிந்தப்பட்ட ரத்தம். மீண்டுமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், மீண்டுமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், விழுந்து போன இடத்துல இருந்து மீண்டுமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடுல கூட அவருடைய சாயலின் கையெழுத்து தான் நம்ம வாழ்க்கையில எந்த விஷயம் நடக்கணும்னாலும். ஆனா புதிய ஏற்பாடு நாட்கள்ல அவருடைய ரத்தம் தான் நமக்கு கையெழுத்தா இருக்கு. இயேசுவின் நாமத்துல போ, அவருடைய ரத்தம் நமக்கு பெரிய கையெழுத்து. அந்த சைனை நீங்க போட்டு பாருங்க. உங்க பக்கத்துல வியாதி, பலவீனம், சோர்வு, அவமானம், நிந்தை எதுவுமே கிட்டக்கு வராது. கையெழுத்து போடாதனால மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டே இருக்கு. கையெழுத்து போடும்போது சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் உன் தலையை அன்னைக்கோ நசுக்கியாச்சு, நீ செத்த பாம்பு, என்கிட்ட வாள் கூட ஆற்ற உனக்கு தகுதி இல்லை, போயிரு அப்படின்னு கையெழுத்து போட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில போட்டு போட்டு பாருங்க. ஒருத்தவங்க பக்கத்துல நிக்க கூட பதறணும். ஏன்னா நீங்க அவருடைய சாயல். ஆனா நான் சொல்றேன், நீங்க அவருடைய முகம், அப்படியே நீங்க அவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி 2 கரங்களை மேல உயர்ச்சி. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஓஹோ ஆராதனை, 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 நீரே நித்தியமானவரே. ஆராதனை, 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 ஓஹோ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். We love you, Daddy. எத்தனை பேர் சத்தியம் புரிஞ்சது? ஸோ இது ஒரு பூரணமான ஒரு நாள், அவருடைய மனசு திருப்தியான ஒரு நாள். 31 சொல்லுது, தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாத்தையும் பார்க்கிறார். Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5, Day 6 எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிதா கண்ணில் பார்க்கிறார். கண்ணில் பார்த்துட்டு அது மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாத்துலயும் அது தேவன் அது நல்லது என்று கண்டாருன்னு தான் இருக்கும். ஆனா இதுல மட்டும் அது மிகவும் நன்றா இருந்தது. ஓ, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சான். ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா சும்மா கிடையாதுங்க, அவர் கொடுத்திருக்காரு. அது மிகவும் நன்றா இருந்தது. இந்த நன்றா இருந்தது வார்த்தை எங்க தெரியுமா சொல்றாரு? மனுஷனை உருவாக்குனதுக்கு அப்புறமா. சோ அவர் மனுஷனை உருவாக்கும் போதுதான் அவருக்கு அந்த வார்த்தை வெளிப்படுது, மிகவும் நன்றா இருந்தது. அவருடைய படைப்புகள்ல, அவருடைய பிளான்ல பிரதானமான பிளான் ஹியூமன் பீயிங், மனுஷன், மனுஷி. மிகவும் நன்றாயிருந்தது. இங்கதான் அவர் பூரணப்படுறாரு. அவருடைய மனசு திருப்தி ஆகுது, சந்தோஷப்படுது. அப்படியே பெருமூச்சோட சொல்றாரு, மிகவும் நன்றா இருந்தது.
இதெல்லாமே அன்பு. பியூர் லவ், பியூர் அன்பு. நீங்களும் ஆண்டவர்கிட்ட பேர் வாங்கணும், நீங்க மிகவும் நன்றாய் இருந்தவர்கள். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஃபைன். நம்ம அடுத்த வாரம் திரும்ப இதே திங்கட்கிழமையில மண்டே சரியாக மாலை 5 மணி அளவில் லாஸ்ட் டே 7வது நாளை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். ஸோ இது ஒரு பிரதானமான ஒரு நிறைவின் நாள். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக டே 7 குறித்ததான ஆழமான சத்தியத்தை உங்கள் மத்தியில் நாங்கள் பேச இருக்கிறோம். நீங்கள் தயவாக நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால் நீங்கள் தொலைபேசியில் வாயிலாகவோ இல்லை நீங்கள் மெசேஜ் வாயிலாகவோ நீங்கள் தெரியப்படுத்தலாம். என்னுடைய தொலைபேசி எண் 805-666-6969. நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். நீங்கள் சொன்னது தப்புன்னு கூட சொல்லலாம். நாங்கள் திருத்திக் கொள்ள கூட தயாராக இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய கேள்விகளை நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். காரணம், நம்ம எல்லாருமே அவருடைய சாயலாக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒன்னோட ஒன்று தான். அன்பு, அன்பு, அன்பு. பிரதானமான அன்பு கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக அவசியம். காரணம், நானும் நீங்களும் அவருடைய சாயலா இருக்கிறோம். நம்ம கோவப்படும் போதும், நம்ம மற்றவங்க மேல அன்பு வைக்காத போதும், நம்ம பாவம் செய்யும் போதும் அவருடைய சாயலுக்கு நம்ம ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துறோம். ஸோ நான் அவருடைய சாயலுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை வேற, என் லைஃபே வேற மாதிரி இருக்கும். நான் அவருடைய சாயலை கெடுக்காம, குலைக்காம, அதை நான் பியூரா பெர்ஃபெக்டா பார்த்துக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. ஆமென். ஸோ வருகிற நாட்கள்ல மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமென்.